அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒர்க்கிங் மாம்ஸ் ரஸ்க் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி, தோசை அந்த மாதிரி வகைகளுக்கு தொட்டுக்கிற பொடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சட்னி அரைக்க நேரம் இல்லை, அந்த மாதிரி நேரங்களில் கை கொடுக்கறது இந்த மாதிரி பொடி வகைகள் தான். வார இறுதி நாட்களில் நம்ம எல்லாருமே செஞ்சு வச்சுக்கிறது முதல்ல மாவு அரைச்சி வச்சுப்போம். அதுக்கடுத்து இந்த மாதிரி பொடி வகைகள், அப்புறம் தக்காளி தொக்கு, இஞ்சி பூண்டு உரித்து வச்சுக்கிறது, பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கிறது, இதெல்லாம் செஞ்சால் நம்ம வாரத்தோட மற்ற நாட்களில் நம்ம வேலைப்பளுவை அது குறைக்கும். இதில் ஒரே மாதிரியாக உளுந்து, மிளகாய் வற்றல் பயன்படுத்தி 2 வகையான பொடிகள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் மிளகாய் வற்றல், அதுக்கப்புறமா உளுந்து. இதில் நான் 2 பொடி செய்ய போகிறேன். அதனால் 14 வத்தலாக 28 வத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன கப்பில் 2 கப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். வெள்ளை உளுந்து தான், தோல் உளுந்தும் போட்டுக்கலாம், அது இன்னும் ருசியாக இருக்கும். அதோடையே ஒரு 10 பல் பூண்டும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இந்த மாதிரி முதல்ல அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் உளுந்தில் சூடு ஏறி அதுக்கப்புறமா வறுபடும் போது மேலே சீக்கிரம் கருகாமல் இருக்கும். முதலையே தீயை பெருசாக வச்சுட்டோன்னா உளுந்து டக்குன்னு கருகி போயிடும், உள்ளே உளுந்து வேகாமல் இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம காய வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பிலை பொடி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வறுத்தா போதும். நல்லா வறுபட்ட உடனே முதல்ல உளுந்து, மிளகாய் வற்றல் இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான உப்பு, பெருங்காயம், இந்த கருவேப்பிலை வறுத்து வச்சுருக்கோம்ல, இந்த கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி எடுத்தோன்னா கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடும். இதே மாதிரி புதினா இலைகளை கூட நல்ல நிழல் உணர்த்தலாக காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது மாதிரி அரைச்சோன்னா புதினா பொடி ரெடி ஆகிடும். இந்த தேங்காய் எதுக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம 2வது வகையாக செய்ய போகிறோம் இல்லையா, பூண்டு பொடி, அதுக்கானது. நம்ம முதல் பொடிக்கு தான் இப்போ நம்ம மிக்சியில் போட்டிருக்கிறோம். மிளகாய் வற்றல், உளுந்து, அதோட கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 3 பூண்டு, உப்பு, பெருங்காயம் இதை போட்டு அரைச்சோன்னா நமக்கு கருவேப்பிலை பொடி தயார். 2வதாக நம்ம அதில் பாதி எடுத்து வச்சுருக்கிற உளுந்து, மிளகாய் வற்றல் அதை போட்டு கொஞ்சம் சுற்றிக்கலாம். கொஞ்சம் அரைப்பட்ட உடனே மீதமாக இருக்கிற பூண்டு இதில் நிறையா போடணும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 சில்லு தேங்காவை கீறி நல்லா வறுத்து வச்சுக்கணும். அந்த தேங்காயும் அதில் கொட்டிக்கலாம். பெருங்காயம், உப்பு போட்டு அரைச்சி எடுத்தால் இப்போ நமக்கு தேங்காய் கலந்த இந்த பூண்டு பொடியும் ரெடி. இந்த தேங்காய் கலந்த பூண்டு பொடியை ஒரு 2-3 நாள்னால் வெளியில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வைக்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம். 2மே ரொம்ப நல்ல ருசியாக இருக்கும். செய்து பாருங்கள். குழந்தைங்க எல்லாருமே கருவேப்பிலை அப்படின்னா தனியாக சாப்பிட மாட்டாங்க இல்லையா? இந்த மாதிரி பொடியில் கலந்து கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க. நன்றி.